எல்லாருக்கும் வணக்கம். டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டிங் சர்வீஸ்ல இருந்தா ஃப்ரீ என்கியூடி டெஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ரீச் அவுட் ஆகும். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டைரக்ட் ஹைரிங் தான். 2020-25 பாஸ் அவுட் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் டிசிஎஸோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட கரியர்ஸ் பேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிசிஎஸ் நேஷனல் லெவல் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட் மட்டும் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் என்கியூடி ஃப்ரெஷர்ஸ் இன்ஜினியரிங் கேண்டிடேட் தான். ஓகேங்களா? இன்ஜினியரிங் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில டிகிரிஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடெக், பிஇ, எம்டெக், எம்சிஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி டிகிரி இன்ஜினியரிங் வந்துட்டு யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் பிடெக். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும். அகாடமிக்கில் லாஸ்ட் முடிக்கும் உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக வந்து கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேக் கிளாஸ் இது எதுவுமே பெண்டிங்கில் இது முடிக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த போஸ்டிங் தாராளமாக அப்ளை பண்ண முடியாது. கரியர் கிராப்பாக இருந்தாலும் டிசிஎஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து என்கியூடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டைப் தான். கோர்ஸ் டைப் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டைம் வந்து பார்ட் டைம் ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. கேண்டிடேட் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்டரி அண்ட் தென் சீனியர் கோர்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்கூலிங். ஓகேங்களா? இதுக்கு வந்து அதுவும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸ் வில் பி டன் ஆன் ஃபுல் டைம் தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். ஒர்க்கிங் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து இருக்கணும். அப்ளை ஃபார் இன் திஸ் ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஈவெண்ட் ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைரிங் கேண்டிடேட்ஸ் யார் யார் கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்துடலாம். ஹைரிங் கேட்டகரி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிபி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டலுக்கும் ப்ரைமுக்கும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அட்வான்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் அல்காரம்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட்டட் சிஸ்டம் டிசைன் யூசிங் டெஸ்டிங் ஆட்டோமொபைல் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைமில் பொறுத்த முடிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 9 LPA முடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக முடிச்சிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 11.5 LPA முடிக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ரைமுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டலுக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட வென்யூ ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி போகிறீங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ், டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லாமே. இதுக்கான சிடிசி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஆப்டியூட், வெர்பல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் செக்டார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஆப்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கும், வெர்பலில் பார்த்தீங்கன்னா 25 இருக்கும், ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். ஓகேங்களா? அதிலே பார்த்தீங்கன்னா பார்ட் பி அட்வான்ஸ் செக்ஷன் வந்து இருக்கு. அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஓகேங்களா? ரீசனிங் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினும், அட்வான்ஸ் கோடிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 120. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டிசிஎஸ் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸோ ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டியும் வந்து கிடைக்கும். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு பர்சனலாக கூட அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் டிசிஎஸ்லேருந்து இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் உங்கள் மெயிலில் தான் வரும். அதனால் உங்கள் மெயிலில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பொசிஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி தெளிவாக போடுறேன். மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், சி யூ.